ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட கடைசி வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கை நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் வந்து கொடுக்குறேன். இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் போலிருந்து வரக்கூடிய ஓட்டிங் முடிவுகள். ஒருவேளை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் இருக்குது. ஸோ நீங்கள் ஹாட்ஸ்டார்லேயோ இல்லை கால்கள் மூலியமாகவோ ஓட்டுகள் வந்து போடலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுத்துக்கப்படும். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. அதை தாண்டி இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இப்போ எடுத்த டேட்டா அப்படின்றது வந்து 7:30 மணிக்கு எடுக்கப்பட்ட டேட்டா. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஓட்டிங் முடிவுகள் நாளைக்கு காலையில் சொல்லுவேன். ஸோ அது மூலயமா யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3,40,863 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 52.42% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 53.14% இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். சொல்லப்போனால் டாப் மோஸ்ட் ஓட்டிங்ஸில் இவங்க தான் நம்பர் 1 அன்அஃபிஷியல் போலிருந்து. அண்ட் அஃபிஷியலையும் நிறைய வரும் அப்படிங்கிறது ரொம்பவே ஹோப்பாக தான் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓட்டிங் அனலைசிஸின் பிரகாரம் இந்த அனலைசிஸை வச்சு பார்க்கும்போது அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திரா. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,51,000 ஓட்டுகள் வந்து இருந்துட்டு இருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.7% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.6% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். யாருமே சற்றும் எதிர்பாராத ஒரு பெரிய திருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸில் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிச்சந்திராவுக்கு 2வது பொசிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய பெரிய விஷயமாக தான் எல்லாரும் கருதிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து மௌனமாக இருந்து மணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து மணி தாண்டா சூப்பர் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதில் நீங்கள் எந்த வகை அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்து தான் 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 70,949 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.22% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.06% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட தினேஷ் ப்ரோ அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாலும் கூட நாட் எக்ஸ்பெக்டட் டூ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லி ஆகணும். எவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்த்தோமோ அவ்வளோ தூரம் வந்து எடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திரா மேலே இருக்காரு, தினேஷ் அவர்கள் கீழே இருக்காரு. கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் குறைவாக இருக்குது. அதுக்கடுத்து மாயா 4வது பொசிஷன். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 64,994 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.25% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க நம்மளுடைய மாயா அவர்கள். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.13% வந்து இருந்துட்டு இருக்காங்க மாயா. ஸோ இதன் காரணமாக மாயா அவர்கள் 4வது பொசிஷனை பிடிச்சது மட்டும் இல்லாமல் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க சில ரூமர்ஸ் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு. அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் விஷ்ணு. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 48,439 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.7% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.55% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்ம விஷ்ணு ப்ரோ அவர்கள். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இருந்தார். எப்படியாவது டைட்டிலை வின் பண்ணும் அப்படிங்கிற முனைப்போட செயல்பட்டு இருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு அவருக்கு ஒரு பயண வீடியோலாம் போட்டிருந்தாங்க. பார்க்க செம்ம எமோஷ்னலாக வந்து இருந்தது. ஸோ விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்காரா அப்படின்றது அவருக்கே அப்போ தான் வந்து அனலைசிஸ் ஆச்சு. பிக் பாஸ் கிட்ட பேசும்போதும் அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லி பேசிகிட்டு இருந்தார். பிக் பாஸ் நான் இவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பலவிதமான விமர்சனங்கள் என் மேலே வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஏவி பார்க்கும்போது இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ மக்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு வந்து சொல்லியிருந்தாரு. அதுதாண்டி பிக் பாஸ் இன்னொரு விஷயம் வந்து சொன்னார். அதாவது சின்ன குழந்தை போல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து சொல்லியிருந்தாரு. அது பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு, கேட்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படி தான் இவர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து சந்தோஷப்படுவார். இதை நிக்சன் வந்து சொல்லிகிட்டே இருப்பார், விஷ்ணு அண்ணா இவர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து சந்தோஷப்பட்டுகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறது தான் உண்மையாகவே மனுஷனுக்கு வந்து கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். எப்போயுமே பெருசாக எதிர்பார்த்துட்டு
அதில் வந்து நம்ம வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் மிகப்பெரிய சந்தோஷம், அதில் வந்து சிரிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நம்பிட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து சந்தோஷப்படணும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம வெற்றியாக நினைக்கும். அப்போ தான் வந்து நம்மளுடைய லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகும். அதை தாண்டி வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து டென்ஷனோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இதை வந்து சொல்லலாம். விஷ்ணு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படினாலும் கேம் ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் அவருக்கு வந்து சரியில்லை அப்படிங்கிற நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே எல்லா இடங்கள்லையும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்டிருக்காரு. ஈவன் பிரதீப்பை கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கப்புறம் விஜயை கேள்வி கேட்டிருக்காரு, மாயாவை கேள்வி கேட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தினேஷை வந்து கேள்வி கேட்டிருக்காரு, நிக்சனை. ஸோ எல்லாருக்கிட்டே கிளாஷ் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. குறிப்பாக வந்து பூர்ணிமா கூட. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து கிளாஷஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இவர் சொல்ல வர்றது வந்து புரியாமல் போகும், நான் சொல்ல வர்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். மற்றவங்க அதை சரியாக கையாண்டு பயங்கரமாக இவருக்கு வந்து பயங்கரமாக ரிவீட் அடிப்பாங்க. பட் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து நான் விஷ்ணுவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த எவிக்ஷனில் அவர் தான் வந்து வரப்போகிறார் வெளியே. ஸோ இருந்தாலும் கூட அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி தான். ஏன்னா அந்த டாப் 5 கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான பிராண்ட். ஆக்சுவலி அவங்களுடைய லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டாப் 5 அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டாம்பிங் லேபிள், அவ்வளோ சூப்பரான ஒரு 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 பயங்கரமான பிராண்டிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக அவர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நம்மளுடைய சிறப்பு மீடியா சார்பாக தெரிவிச்சுக்கலாம். ஸோ விஷ்ணு வந்து வெளியே போகிறாரு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சுப்பா. அடுத்ததாக டைட்டில் வின்னரை பற்றி எதாவது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைட்டில் வின்னிங் அறிவிக்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அர்ச்சனாவுக்கு மக்களோட ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காகவே நிறைய இருக்குது. இந்த பிஆர் பாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கலவையான சில விஷயங்கள்லாம் வந்து லாஸ்ட் வீக்லேருந்து பண்ணி விட்டுருந்தாலும் ஆர்கானிக்காக ஃபேன்ஸ் வந்து ஹெவியாக இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இவ்வளோ ஃபேன்ஸையும் இவ்வளோ ஓட்டிங்ஸையும் வந்து சும்மா வந்து பாட்ஸை வச்சு இதை வச்சு அதெல்லாம் பண்ணிட முடியாது. கன்சல்டண்ட்டை வச்சு மட்டுமே அவங்களுக்கு போய் ரீச் அவுட் பண்ணணும், இது பண்ணணும் அப்படிலாம் இல்லை. மக்களுக்கு வந்து மனசில் பிடிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு 10 கிளிப் பார்க்குறீங்க, அர்ச்சனாவை பற்றி உங்களுக்கு பிடிக்கலனாக்கா எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக்காக அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதிகப்படியான வாக்குகளும் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஸோ அதன் காரணமாக அவங்க தான் டைட்டில் வின் ஆகுவாங்க அப்படிங்கிறதும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மாற்று கருத்துக்களோட பிக் பாஸ் டீம் வந்துச்சு அப்படின்னா மேபி மாயா அவர்களை வின் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைனா மாயாவும் இல்லை, அர்ச்சனாவும் இல்லை, மணியை கூட வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? உண்மையாகவே இந்த டைட்டில் வின்னிங்க்கு டிசர்வ்டு பீப்புள் யார்? உண்மையாகவே நான் வந்து எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக நேர்மையாக பர்ஃபெக்டாக இந்த கேமை விளையாடிருக்கிறேன்பா, யாரையும் அப்யூசிவ் பண்ணாமல் யாரையும் புள்ளி பண்ணாமல் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமித்தி சொல்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர். மக்களோட மனதில் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.